வாரன் பிரச்சனைக்கு என்னது 200 ரூபாய் கூட்டுறீங்களாம் மலையக மக்களுக்கு. இவன் என்ன வடக்கு மாநிலத்தில் இருந்து கொண்டு பணம் கொட்ட திடீரென்று வந்து மத்திய மன்னாட்டை பற்றி கதைக்கிறான். நீங்கள் போய் பாருங்கள். பேராசிரியர் அருணாசலம் என்ற போய் நீங்க இருக்கிறீங்க கணபேர் 14 புத்தகம் என்னுடைய மாமனார் எழுதியிருக்கிறார். மலையக இலக்கியம் மட்டும் 14 சாகித்ய ரத்னா விருது 5-6 வருடங்களுக்கு ஒரு நிலையியல் பேராசிரியர் பேராதனை கேம்பஸ்ல எனக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் அதையும் மாமா எழுதின புத்தகம் தானே. 2006ஆம் ஆண்டு நான் என்னுடைய சொந்த பைக்கில் ட்ரெயினில் நின்று கொண்டு போய் ஹட்டன்ல படிப்பிச்சேன். ஹட்டன்ல நீங்க எங்க சொல்ல போறீங்க? என்ன ஹைலாண்ட்ஸ் காலேஜா அல்லது பொஸ்கோவா அல்லது வந்து நோவுட்டா மஸ்கலியாவா? எல்லாம் என்னுடைய பாதம் பட்ட இடம். பிரச்சனைக்கு வாரன் அங்கதான் மலையத்திலே என்னுடைய காதலும் இருந்தது, மலையத்திலே என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. நான் பிரச்சனைக்கு வாரன் 200 ரூபா கொடுக்குறீர்கள். அதுல கொடுக்குற ஒரு ஆள் இதுல மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் 200 ரூபாண்டு. நீங்க போட்டிருக்கிறது பிச்சை எடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா பான் 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். அந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பானையின் 2 வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு 10 பேர் உள்ள குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறதாம். எண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். நான் இந்த மலையக அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பி இருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக 176 வருடங்களாக இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இனத்தை குடிஞ்சு கொண்டிருக்கிறது. ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி. நான் மலையத்தில் வாழ்ந்தவன். அட்டன்ல போய் கேளுங்கள் நீங்கள் டன்பார்ல நான் எப்படி வாழ்ந்தனான் என்று. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை. என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன். ஆனால் நிற்கிற நாட்கள்ல இதுல நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார். நான் ஒரு இனத்துக்காக போராடுகின்ற இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான். சரி.